தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் மட்டில்லாத அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான லந்துக்கால சிறப்பு தொழுகைக்காக ஆண்டவரை நாங்கள் போற்றுகின்றோம். தெய்வ சமூகத்தில் பயபக்தியோடு கடந்து வரவும், ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை பாடவும், ஆண்டவருடைய மகத்துவங்களை கூறி அறிவிக்கவும், கல்வாரி காட்சிக்கு நேராக எங்கள் இருதயத்தை திருப்பவும் இவ்விதமான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். மெய்யாகவே இந்த கூடுகை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும்படி ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொழுகையினுடைய துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, தெய்வ சமூகத்தில் நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக 29வது பாடல். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை இணைந்து நாம் பாடுவோம். செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் ஆட்டுக்குட்டிக்கே மகிமையன்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும்
நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அறகற்றி துடைத்திடுவார். அழைத்து செல்வா இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆதிபிதாவே ஆட்டுக்குட்டியே தூய ஆவியே துதி ஸ்தோத்திரம் கனமகிமை பலன் வல்லமை என்றென்றைக்கும் உம்முடையதே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? முப்பத்தி இரண்டாவது பாடலை பாடுவோம். எந்தன் புமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ என்ற பாடல். எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ? எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ? சுந்தரத்தில் இருந்து அந்தரத்தில் இருக்கும் எந்த பூமானை காண? சுந்தரத்தில் இருந்து அந்தரத்தில் இருக்கும் எந்த பூமானை காண? அழகுடைய அண்ணல் இயேசுவை காண. அழகுடைய அண்ணல் இயேசுவை காண. எந்தன் பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ? விண்ணிலிருந்தவர் மண்ணின் மேல் வந்தவர் கன்னிகையில் பிறந்தவர். விண்ணிலிருந்தவர் மண்ணின் மேல் வந்தவர் கன்னிகையில் பிறந்தவர். லாசருக்காக கண்ணீரை விட்டழுதவர். லாசருக்காக
சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. கன்னத்தில் அடிபட்டு கண்ணீர் விடும் வேளை என்னை நினைத்தீரோ நீர். கன்னத்தில் அடிபட்டு கண்ணீர் விடும் வேளை என்னை நினைத்தீரோ நீர். அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான். அதை நினைத்தால் உம்மை மறப்பேனோ நான். எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. எந்த பூமானை காண சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. இருபத்தி ஆறாவது பாடல். கொடுங்கொல்கதாவின் கொடுமுடியில் கடுங்காயப்பட்ட நேசரை கண்டேன். அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன். மகனே இது உனக்கா என்றார் என்ற பாடல். 26வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பணிந்து நின்றேன். மகனே இது உனக்காயென்றார். அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன். மகனே இது உனக்காயென்றார். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே. நான் என்ன செய்ய என்றேன். கனிதா என்று கனிவாய் சொன்னார். இனி தாமதமோ நாதா என்றேன். தோனி கேட்கும் காலம் சமீபம் என்றார். இனி தாமதமோ நாதா என்றேன். தோனி கேட்கும் காலம் சமீபம் என்றார். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே. நேசருக்காய் கோடி பிடிப்பேன். கல்வாரி அன்பை விளம்பிடுவேன். நொடி நேரத்தில் என்னை சந்திப்பார். மூடி சூடி என்றும் ஆளுகை செய்வேன். நொடி நேரத்தில் என்னை சந்திப்பார். மூடி சூடி என்றும் ஆளுகை செய்வேன். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா. இன்பராம் என் இயேசு வரும் நாளதினிலே.
16வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பாவ தோஷம் நீங்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணமாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவ நதி பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியேன் மீட்பரின் இரத்தம் தானே என்ற பாடலை இணைந்து பாடுவோம். தீய
25வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன் என்ற பாடல். பாடல் எண் 25. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுத மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். பாவ பார சுமையதான் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையதான் சோர்ந்தே தளர்ந்த என் ஜீவியமே. சிறந்த சந்தோஷம் கொண்டதினா இளைப்படையாதுமே லோகம், இளைப்படையாதுமே லோகம். ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். நாதம் தேனிலும் இனிய வேதம் தருமன கனந்த சந்தோஷம், தருமன கனந்த சந்தோஷம். தீர்க்குமன் இதயத்தின் கிளேசம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திளை பாரிடுவேன். எந்த கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எந்த கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். வியாகுலம் வந்தான், அவரையே நான் அண்டிக் கொண்டான். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள். ஆறுதல் அளிப்பாரே சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான்
சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரவும், உம்முடைய பரிசுத்த பாதத்திலே பணிந்து கொள்ளவும் இந்த லந்து காலங்களில் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல வாஞ்சையோடு கடவுளுடைய பிரகாரங்களிலே கடந்து வந்திருக்கிறோம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டை வாருங்கள் என்று அழைக்கிற ஆண்டவருடைய அழைப்பின் குரல் கேட்டு தெய்வ சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய தாகம் தீர்த்து புதுபலனோடு கடந்து செல்வதற்கு தேவரீரி தொழுகை வழியாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற ஆராதனை வேளை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 472வது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன் என்ற பாடல். 472வது பாடல்.
சபையார் உட்காருங்கள். இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 20 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 20 முடிய. எப்படியெனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் எழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் இந்த தபசு நாட்களின் புதன்கிழமையிலே கடந்து வந்திருக்கின்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய பரிசுத்த சமூகத்திலே நம்மை ஒரு கணம் தாழ்த்தி இறைக்கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த லெந்து நாட்களிலே கடவுளுக்குள்ளாக வாழ அதிகமாக பிரயாசப்படுகின்ற நாம் நம்முடைய வாழ்வின் அனுபவங்களை எல்லாம் ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு விருப்பமில்லாத, பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமான செயல்பாடுகள் நம்மிடத்திலே இருக்குமே என்றால், ஆண்டவரே பாவியாக்கி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்போம். சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கரங்கால்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டவராய், சிரசிலே முள் கிரீடம் சூட்டப்பட்டவராய், விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டவராய், இந்த உலகத்தை ரட்சிக்க, நம்மை மீட்டெடுக்க நம்மை படைத்த ஆண்டவர்
சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார், என் மக்களே, என்னை நீங்கள் நேசிக்கின்றீர்களா? சிலுவையின் காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பீர்களோ என்று ஆண்டவர் கேட்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த சிலுவையின் அடிவாரத்தில் நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தருவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து தவறுகளையும் நீர் எனக்கு மன்னித்து எங்களுடைய வாழ்வை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். மற்றவர்களிடத்திலே கரிசனைப்படாத அனுபவம், அன்பு பாராட்டாத நிலைகள், மன்னிக்கின்ற சுபாவம் இல்லாத அனுபவங்கள், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மனமற்ற நிலைகள், இவைகளையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருப்போமே என்றால், ஆண்டவரே எங்களை மன்னித்து உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். இந்த லந்து நாட்களிலே அதிகமாக அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டவும், பிற தவறுகளை குற்றங்களை மன்னிக்கின்ற அனுபவத்திற்குள்ளாக நாம் வரவும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பெருமை, வீணாடம்பரம், கர்வம், நமக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய எண்ணம், இருமாப்பு, இவைகளை எல்லாம் நாம் விட்டொழிந்து, ஆண்டவரே, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய திருவுள சுத்தத்தின்படியே என்னுடைய வாழ்வின் எல்லா அனுபவங்களும் நடக்கட்டும் அப்பா. நான் சிறுகவும் எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்களிலே பெருகவும், எங்களுடைய வாழ்வினூடாக எங்கள் அன்பின் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையவும் இந்த லந்து நாட்களின் இந்நாளிலே உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே என்னை தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த லந்து நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து தங்களை தற்பரிசோதனை செய்து ஆண்டவருக்குள்ளாக வாழ தீர்மானித்து ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே தங்களை தந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். மெய்யாகவே ஆண்டவருக்குள்ளாக வாழ்வதன் மூலமாகவும், ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை நாங்கள் சிந்திப்பதன் மூலமாகவும், ஆண்டவருடைய நற்செய்தியின் வழி நாங்கள் நடக்கின்றவர்களாகவும், இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற கர்த்தர் எங்களை இந்த நாட்களிலே தகுதிப்படுத்தி அருள வேண்டுமாறு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். இந்த நாளின் தியான உரைகளை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாகவற்றை கேட்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் நல்ல கடவுளே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மண்டை வரும்படியாய் உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களுக்கு ஆலோசனைகளை தருகின்றீர், எங்களை வழிகாட்டி நடத்துகின்றீர். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் எங்கள் தியானங்கள் நாங்கள் இன்னும் உம்மோடு நெருங்கத்தக்கதாக உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வழிகாட்டுதலாய் அமைய ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆம். கடந்த வாரத்திலே சிலுவை சுமந்து வருகின்ற நிலையிலே அழைப்பை சிந்தித்தோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் பின் செல்ல அழைப்பாக, தன்னை சுயத்தை ஈகோவை வெறுப்பதற்கு அழைப்பாக, சிலுவை சுமக்க அழைப்பு என்ற நிலைமைகளிலே நாம் சிந்தித்தோம். இன்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகின்ற முதற் பகுதியை சிந்திப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவை காட்டும் வாழ்வு என்று நான் அதற்கு தலையங்கம் கொடுத்துள்ளேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். வாழ்க்கையிலே அனுபவங்கள் தான் நம்மை அதிகமாய் உருவாக்குகின்றன. எக்ஸ்பீரியன்சஸ் மேக் மேன் என்று ஒரு ப்ராவர்பே இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் கல்வியை கற்றாலும், ஏட்டுக்கல்விகளை கற்றாலும், அனுபவங்கள் தான் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவத்தோடு எழுதுகின்ற வசனம்தான் இது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சாதாரணமாய் நாம் இயேசுநாதரோடு 2 கள்வர்கள் அறையப்பட்டதைத்தான் வாசிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே பவுல் சொல்லுகின்றார், நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை நாம் அவர் சொல்லுவதை திருமறையிலே பல இடங்களிலே வாசிக்கின்றோம். பவுலனுடைய அனுபவம், சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் எப்படி இருந்தது என்பதை சுருக்கமாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக அவருடைய மாம்சீக பெருமை, நான் என்று சொல்லுகின்ற ஈகோ. எப்படி அவர் வாழ்ந்தார்? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். சவுலை குறித்து சவுல் பவுல் என்ற பெயரிலே நாம் எந்த மாற்றத்தையும் சிந்திக்க வேண்டாம். அநேகர் தவறுதலாக சொல்லுவார்கள், சவுல் மனமாற்றமடைந்த உடனே பவுலாகிவிட்டார் என்று. சால் என்று சொல்வது, சவுல் என்று சொல்வது எப்ரேய பதம், பவுலோஸ் பால் என்று சொல்வது எப்ரேய பதம், கிரேக்க பதம். ஆக இரண்டும் மொழி அடிப்படையிலான பெயர் மாற்றம்தான். ஆனால் வாழ்விலே பவுல் மாற்றத்தை கண்டுகொள்ளுகின்றார். நாம் சவுல் என்று சொன்னாலும் சரி, பவுல் என்று சொன்னாலும் சரி, இரண்டும் ஒரே நபர்தான். எப்ரேய பெயரும் கிரேக்க பெயரும் தான் சவுல் பவுல் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் இங்கே அவர் தன்னுடைய நிலையிலே யூத கோத்திரத்திலே பிறந்த தன்மையுடையவராக இருக்கிறார். பரிசேயன் என்கின்ற கூட்டத்தை சார்ந்தவராக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை வள்ளி புள்ளி தவறாதபடி கை கொள்ளுகின்ற கூட்டத்திலே அவர் இருக்கின்றார். ரோம பிரஜாஸ்லாக்கியம் பெற்றிருக்கின்றார். ரோம பேரரசின் கீழாக எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகார பத்திரத்தை பெற்றுக்கொண்டார். நல்ல கல்வி கற்ற ஒரு கல்விமான். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தை நாம் வாசித்தால் 3வது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகின்றார், ஏனெனில்
மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். வாழ்விலே மனமாற்றம் அடைந்த பின்பு அவர் எழுதுகின்ற வார்த்தை, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். இந்த நிலைகளில் எல்லாம் நான் மாம்சீக நிலைகளிலே பெருமை உடையவனாய் இருக்கிறேன். அவ்வளவு பெருமை உடைய சவுல்தான் அல்லது பவுல் சொல்லுகின்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இத்தகைய வாழ்க்கையிலே நான் சிலுவையில் அறையப்பட்டேன். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு மனிதன் ஒரு பூனையை வளர்த்து அந்த பூனையை விட்டுவிட எத்தனையோ முறை முயற்சி செய்தும் அவரால் விட்டுவிட முடியவில்லை. இறுதியிலே காட்டிலே கொண்டு விடுகின்றார். திரும்பி வர வழி தெரியவில்லை. அந்த பூனை சொல்லுகிறது, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று அவனை அழைத்து வருகின்றது. அந்த மனிதனால் அந்த தன்னுடைய ஈகோவை விட்டுவிட முடியவில்லை. அதுபோல் அந்த பூனையை விட்டுவிட முடியவில்லை. பூனை ஈகோவுக்கு அடையாளமாக உதாரணமாகத்தான் சொன்னேன். வாழ்க்கையிலே நாம் முதலாவதாக நான் என்று சொல்லி வளர்த்து கொள்ளுகிறோம். இறுதியிலே அதை விட்டுவிட முயற்சித்தாலும் விட்டுவிட முடியாது என்பதுதான் உலக வழக்கு. ஆனால் இப்படி பெருமை சொல்லுகிற பவுல் அதை விட்டு விடுகிறார். எப்படி விட்டு விடுகிறார்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். வாழ்க்கையிலே ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஈகோவை, தன்னை வெறுக்கின்ற நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். சிலுவை காட்டுகின்ற வழி நாம் வழி நடந்தால் மட்டுமே ஈகோவை விட்டுவிட முடியும். இங்கே இவர் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்ற பொழுது 2வது சொல்லுகின்றார், இந்த சுய பெருமை எப்படி செயலிழந்தது. நான் மாம்சீக பெருமை உடையவனாயிருந்தேன், ஆனால் அந்த பெருமை எப்படி செயலிழந்தது என்பதை சொல்லுகின்றார். 9வது அதிகாரம் 3, 4 வசனங்களிலே தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை துன்புறுத்த செல்லுகின்ற பொழுது சடுதியிலே ஒரு ஒளி பிரகாசிக்கின்றது. பார்வையற்றவனாய் கீழே விழுகின்றான். எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, எல்லா நிலையிலும் நான் எதையும் செய்ய சக்தி படைத்தவன் என்றிருக்கின்ற பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாய், கொலை செய்யும்படியாய் அதிகார பத்திரத்தோடு சென்றவன் இப்பொழுது கீழே விழுகிறான். தன்னிலை இழந்தவனாக நிற்கின்றார். தன்னுடைய நிலை தெரியாதபடி நிற்கின்றார். சாதாரணமாய் நம்மையே எடுத்துக்கொள்வோம். ஆற்றல் இருக்கின்ற பொழுது நல்ல பலசாலி என்று சொல்லி நம்முடைய கடமைகளை செய்வோம். ஒரு காய்ச்சல் வந்தால் போதும், 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகிவிட்டது என்றால், தலை நிமிர்ந்து இருக்க முடியாமல் ஆகிவிட்டால், ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே. நாம் நம்மையே உணர்கின்ற நிலை அங்குதான் வருகின்றது. நோய்வாய்ப்படுகின்ற பொழுது நம்மால் எதையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். இங்கே பவுல், எல்லா பிரஜாஸ்லாக்கியமும் எனக்கு இருந்தாலும் இப்பொழுது நான் பார்வையற்றவனாய் தரையிலே விழுந்து கிடக்கிறேன். ஆண்டவரே, நீர் யார் என்று கேள்வியை எழுப்புகின்றார். இயேசுநாதர் சொல்லுகின்றார், என்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லுகின்றார். நீ மக்களை, என்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் ஆண்டவரே நீர் யார் என்றான். கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லுகின்றார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்னை வணங்குகின்ற, என்னை பின்பற்றுகின்ற, என்மேல் விசுவாசம் வைத்துள்ள கிறிஸ்தவர்களை நீ துன்புறுத்துகின்றாய். நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. இப்பொழுதுதான் பவுலினுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி. மனித முயற்சி, மனித ஆணவம்,
நான் என்று சொல்லுகின்ற நிலையிலே நாம் எவ்வளவுதான் நிற்க முடியும்? தன்னுடைய வாழ்க்கையிலே சுய பெருமை செயலிழந்ததை அங்கே உணர்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அங்கு பார்க்கின்ற பொழுது கடவுளின் சித்தப்படி செய்ய அவன் பணிக்கப்படுகின்றான். 6வது வசனத்திலே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்கின்றான். வாழ்க்கையின் மாற்றத்தை பார்த்துக்கொள்ளும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் இதை புரிந்தால்தான் சிலுவையினுடைய காட்சியை புரிந்து கொள்ள முடியும். ஏதோ சிலுவை இருக்கிறது என்று சொல்லி சிலுவையை பின்பற்றுவது அல்ல. வாழ்க்கையிலே சிலுவை எப்படி நமக்கு வழிகாட்டுகிறது? தன்னுடைய வாழ்க்கையிலே சுய பெருமையை இப்பொழுது பார்க்கிறான். மாம்சீக பெருமை ஒன்றுக்கும் ஆகாது, அது செயலிழந்து விட்டது. இப்பொழுது கடவுளின் சித்தப்படி செய்வதற்கு பணிக்கப்படுகின்றான், அப்படியே வற்புறுத்தப்படுகின்றான். அவனாகவே வருகின்றான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பது கூட அவனுக்கு சொல்லப்படவில்லை. அவன் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்திலே அவன் அங்கே நிற்கின்றான். தன்னுடைய பெருமையினாலோ தன்னுடைய சக்தியினாலோ தன்னுடைய ஆணவத்தினாலோ எதையும் சாதிக்க முடியாது என்பதை பவுல் அங்கே புரிந்து கொள்ளுகின்றார். 15, 16 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளின் சித்தப்படி அவன் எதை செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு நிகழ்வு தெரியும். நான் ஆகவே நேரம் குறைவாக இருக்கிறபடியினாலே நிகழ்வை அதிகமாய் வலியுறுத்தவில்லை. அனனியாவினிடத்திலே கடவுள் ஆண்டவர் சொல்லுகின்றார், சவுலுக்கு வருகின்றான், நீ அவன் மேல் கையை வைத்து ஜெபம் பண்ணு என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அனனியா சொல்லுகின்ற கூற்றுதான் அங்கே சொல்லப்படுகிறது. அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். அனனியா சொல்லுகின்றார், இவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்துகிறவனாயிற்று என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நீ நான் சொல்லுகிறபடி செய், நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், அவன் எவ்வளவாய் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவன் ராஜாக்களுக்கு நற்செய்தி சொல்லுவான், புறஜாதியாருக்கு நற்செய்தி சொல்லுவான், இஸ்ரவேல் புத்திரருக்கு நற்செய்தி சொல்லுவான். ஆகவே நான் சொல்லுவதை செய் என்று அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஈகோவை விட்டு விட்டோம் என்றால், நம்முடைய மாம்சீக பெருமைகளை தூர வைப்போம் என்று சொன்னால், நாம் நம்முடைய பெருமை செயலிழக்க செய்வோம் என்று சொன்னால், கடவுளுடைய சித்தப்படி செய்வதற்குரிய வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களிலே பவுல் சொல்லுகின்றார், எப்படி அந்த காரியங்களை எல்லாம் நான் விட்டேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். பவுலனுடைய வார்த்தைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். நான் சம்பாதித்து வைத்த என்னுடைய சுய பெருமைகள் எனக்கு லாபமாய் இருந்தது, என்னை எல்லாரும் போற்றுவதற்கு ஏதுவாக இருந்தது. இப்பொழுது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டதினாலே நான் அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். நம்ம பாக்கெட்லேருந்து பணம் போயிடுது, நஷ்டம். எதற்காக சென்றது? இப்பொழுது சொல்லுகின்றார், கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இவைகளெல்லாம் எனக்கு லாபமாக இருந்தன, சுயத்தை மேன்மைப்படுத்துவதற்கு லாபமாக இருந்தது, அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். 11வது வசனத்திலே சொல்லுகின்றார், குப்பையாக எண்ணுகிறேன். வாழ்வின் அனுபவம், நான் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். அனுபவத்தில் தான் சிலுவையை காண முடியும். இவைகளை குப்பை என்று எண்ணுகிறேன். படித்து ஒரு பட்டம் பெற வேண்டுமென்றால் எத்தனை மாத கணக்கிலே வருடக்கணக்கிலே இரவு தூங்காமல் உழைக்கின்றோம்.
ஒரு பட்டம் வாங்க வேண்டும் என்றால் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது சொல்லுகின்றார், அவைகளை குப்பையாக எண்ணுகிறேன். நான் கிறிஸ்துவுக்காக பிடிக்கப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து என்னை சந்தித்தார். இவைகளெல்லாம் எனக்கு சுய பெருமையைத்தான் தருகின்றன. ஆகவே இவைகளை குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார். நாம் செய்திக்கு ஆதாரமாக எடுத்த வசனத்திலே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகின்றார். 2 கள்வர்களில் ஒருவராக சிலுவையில் அறையப்படவில்லை, வாழ்க்கையிலே சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆகவே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இனி நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். சிலுவை காட்டுகின்ற வாழ்க்கை அதுதான். டாக்டர் பால் சுதாகர், உங்களில் முதியவர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு தத்துவஞானி. அவர் ஒரு முறை பேசுகின்ற பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், சிலுவை என்று சொல்லுகின்ற பொழுது ஐ கட் என்று சொன்னார். அந்த வார்த்தை கூட எனக்கு மறக்கவில்லை. ஆங்கிலத்திலே பெரிய ஐயை போட்டுவிட்டு சிலுவை அவர் போர்டிலே எழுதினார். குறுக்கே ஒன்றை போட்டுவிட்டு சொன்னார், இதுதான் சிலுவை, ஐ கட். நான் என்னை எப்பொழுது விடுவிக்கின்றேனோ அல்லது என்னை நான் மாற்றுகின்றேனோ, சுயத்தை விடுகின்றேனோ, நான் சிலுவைக்கு முன்பாக நிற்கிறேன். மனதிலே கொள்ளுவோம், இயேசுநாதர் நமக்கு சொல்லுகின்ற போதனையும் அதுதான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். இங்கே பவுல் சொல்லுகின்ற பொழுது, நான் சுயத்தை விட்டுவிட்டு இப்பொழுது கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கத்தக்கதாக என்னை கொடுத்திருக்கிறேன். நான் மாம்சீகம் உடையவனாக இருந்தாலும் நான் என்று சொல்லுவதற்கு அருகதை இல்லை. சாது சுந்தர் சிங்கனுடைய வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது அவர் ஏராளமான கருத்துக்களை நமக்கு தந்திருக்கின்றார். சீக்கிய மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவினாலும் கூட அவர் கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவராய் சொல்லுகின்றார். சிலுவையை குறித்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், சிலுவை இல்லாத மோட்சம் எனக்கு வேண்டாம், பாடுகள் இல்லாத மோட்சம் எனக்கு வேண்டாம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே, எந்த பாடும் கஷ்டமும் எனக்கு வரக்கூடாது, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எளிதாக முன்னேற வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் சாது சுந்தர் சிங் சொல்லுகின்ற பொழுது, சிலுவை இல்லாத மோட்சம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றார். பாடுகள் இல்லாத மோட்சம் எனக்கு வேண்டாம். ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? பாடுகள் வருகின்ற பொழுதுதான் நான் எப்பொழுதும் ஆண்டவரை குறித்து சிந்திப்பேன். பாடுகள் வருகின்ற பொழுதுதான் நான் ஆண்டவரை குறித்த எண்ணம் கொள்ளுவேன். என்னை நான் பின்னால் தள்ளிவிடுவேன், சுயத்தை நான் வெறுத்து விடுவேன். இல்லை என்றால் நான் என்கின்ற சிந்தை தான் என்னோடு இருக்கும். ஆகவே பாடுகள் இல்லாத மோட்சம் எனக்கு வேண்டாம், சிலுவை இல்லாத மோட்சம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இன்று சிலுவையை குறித்து சிந்திக்கின்ற நாம் இந்த லெந்து நாட்களிலே நாம் எப்படி காண்கிறோம்? சிலுவை நமக்கு என்ன வழிகாட்டுகிறது? எப்படி சுயத்தை வெறுக்க வேண்டும்? எப்படி நாம் நம்முடைய சுய பெருமையை செயலிழக்க செய்ய வேண்டும்? கடவுளுடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மாம்சீக பெருமையை விட்டு ஆண்டவரிடத்திலே வருவதற்கு சிலுவை நமக்கு வழிகாட்டுகின்றது. குரூசிஃபைடு வித் கிரைஸ்ட் அவள் சொல்லுகின்றார், நான் சிலுவையில் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன். ரோமாபிரியாருக்கு எழுதுகின்ற பொழுது 6வது அதிகாரத்திலே ஞான ஸ்நானத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது பவுல் விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் செய்யப்பட்டோம், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் செய்யப்பட்டோம். அப்படி என்றால் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் செய்து விட்டேன். அவருடைய மரணத்திற்குள்ளாக நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன். அவருடைய உயிர்த்தெழுதலிலே புதிய வாழ்வு பெற்றவனாய் வருகிறேன். ஞானஸ்நானத்திற்கு இலக்கணமே பவுல் சொல்லுவதுதான். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் செய்யப்பட்டு அவரோடு கூட வாழுகின்ற தன்மை. இங்கே சொல்லுகின்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதிலிருந்து நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாய் சிந்திப்போம். நான் என்று சொல்லுகின்ற
அகங்காரம், நான் வைத்திருக்கின்ற பெருமைக்குரிய காரியங்கள், நான் லாபமாய் எண்ணுகின்ற காரியங்கள் நமக்கு பயனுள்ளவைகள் அல்ல. அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரை சார்ந்து பாடுகள் உள்ள வாழ்க்கையாயிருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட வாழ முற்படுவோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நம்மை தாழ்த்துவோம். சிலுவை எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கட்டும். ஐக்கட் என்ற நிலையிலே ஈகோவை அழித்துவிட்டு ஆண்டவரை பின்தொடருவோம். நிச்சயமாய் ஆண்டவருடைய வருகையிலே நாம் மோட்ச வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் எழுந்து 362வது கீதத்தை பாடுவோம். கீதம் 362. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே என்ற 362வது கீதத்தை எழுந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். சிலுவையிலே தம்மையே தியாக பலியாக தந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்வின் மூலமாய் எங்களுக்கு நீர் காட்டுகின்றபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எப்பொழுதும் சிலுவையை எங்கள் மனதிலே நாங்கள் கொள்ளுகின்றவர்களாய், சிலுவையின் பாடுகளை உணர்கின்றவர்களாய், சிலுவையிலே ஆண்டவர் தம்மை மனுஷகுமாரனாய் தாழ்த்தினதை எண்ணி பார்க்கிறவர்களாய், நாங்களும் சிலுவையின் அடிவாரத்திலே எப்பொழுதும் நிற்கின்ற நிலையிலே சிலுவையை பார்த்து எங்களை தாழ்த்தி நீர் எங்களுக்கு காட்டுகின்றபடி எங்கள் வாழ்வை தொடர அனுகிரகம் நல்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எண்ணுகிறபடி அல்ல, நாங்கள் எதிர்பார்க்கிறபடி அல்ல, நாங்கள் ஆசைப்படுகிறபடி அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களாய்
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற சிந்தையோடு கூட உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாங்கள் செயல்புரிய வாழ அனுகிரகம் நல்க வேண்டுமாய் செபிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கூடி திருவசனங்களை தியானிக்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உம்மை குறித்து பாடல்களை பாடும்படியாய் எங்களுக்கு நீர் அருள் தந்தீரே, நன்றி சொல்லுகின்றோம். இந்த இரவும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக இந்த லெந்து நாட்கள் ஆண்டவருக்குள் வருகின்ற காலமாய், ஆண்டவரை தொடர்ந்து பற்றி கொள்ளுகின்ற காலமாய், உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற காலங்களாய் அமைய கிருபை தாரும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக.